இப்போ நம்ம பாட்டு கற்றுக்க போகும்போது ஆஸ் அ பிகினராக நம்ம வந்து என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவோம், அதை எப்படியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது இப்போ நீங்கள் கற்றுக்க போகும்போது உங்கள் டீச்சர் வந்து சரிகம பதனிசா ஃபஸ்ட்டு சரளி வரிசை சாப்பாசாலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ சாப்பாசாலேருந்து ஆரம்பிக்கும் போது அதை வந்து நம்ம கரெக்டாக கேட்டு ஃபஸ்ட்டு லிசனிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. பாடுறதெல்லாம் நெக்ஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து அவங்க பாடுறத நம்ம கேட்கணும், நல்லா கேட்கணும். நல்லா கேட்டு மைண்டில் உள்வாங்கி திருப்பி வந்து நம்ம சொல்லணும். அதுதான் கரெக்டான மெத்தடு. இப்போ அவங்க சா சொன்னாங்கன்னா அந்த சாவை நல்லா லிசன் பண்ணிவிட்டு அந்த சாவை நம்ம சொல்லணும். நமக்கு ஃபஸ்ட் எடுத்த உடனே அதில் நிற்காது. ஸ்ருதியில் வந்து சான்னு கீழே இறக்கி பாடுறது நிற்காது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம பாடியிருக்கவே மாட்டோம். ஒரு பேச்சு வழக்கில் தான் இருந்திருப்போம். ஸோ பேசும்போது நம்மளோட டோன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்ருதியில் பேச மாட்டோம் இல்லையா? சா பா சா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு. சா எப்படி பாடணும், பா எப்படி பாடணும், அப்பர் சா எப்படி பாடணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சரிகம பதனிசா சரளி வரிசைகள். சரளி வரிசைகளில் 1 to 7 வந்து நமக்கு அப்படியே அசெண்டிங்கில் போகும், டிசெண்டிங்கில் வரும், சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். ஆனால் 8 to 14லேருந்து நிறைய ஜம்பிள்டு நோட்ஸ் அங்கே வரும். ஷஃபிள்டாக இருக்கும் நோட்ஸ் வந்து. இப்போ சரிகம பாமா கரி, சரிகம பாமா தாப்பா இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம கொஞ்சம் அங்கே ஸ்ட்ரகிள் ஆகும். ஆனால் ஃபோக்கஸ் பண்ணி பாடினா கரெக்டாகிடும். இது எல்லாமே கற்றுக்கும் போது நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது நம்ம டீச்சர் என்ன சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த சவுண்டை கேட்டு பாடணும். அதுதான் ஃபஸ்ட்டு. நம்ம பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த சரிகம பதனிசா ஒரு 4, 5 வரைக்கும் ரொம்ப நல்லா லிசன் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது அதை பற்றி. அப்போ நல்லா லிசன் பண்ணுவோம். அவங்க சொல்கிறத நல்லா கேட்டு பாடுவோம். ஸோ ஓரளவுக்கு ரிப்பீட் பண்ணுறது கரெக்ட் ஆகிடும். ஆனால் ஓகே அது பாடிட்டோம் அப்படிங்கிறதுனால அடுத்தது அவங்க ரிப்பீட் பண்ணும்போது என்னமோ நமக்கே நல்லா தெரிஞ்ச மாதிரி அதை வந்து நம்ம வந்து அதை பொசிஷனிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது வந்து தா இங்கே இருக்குது, கா இங்கே இருக்குது, மா இங்கே இருக்குன்ட்டு நம்ம ஒரு பொசிஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இப்போ சரிகமா அதே சாதானே இங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதே ரீதானே யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கரெக்டாக பாடினதுனால என்னால் 10th எக்ஸசைஸும் கரெக்டாக பாட முடியும் அப்படின்னு நினச்சிப்போம். அது சரிகமா தானே, அந்த பாதையும் யூஸ் பண்ணுறாங்க, அதே மா தான். அப்போ நான் அங்கே கரெக்டாக பாடினதை நான் இங்கேயும் கரெக்டாக பாட முடியும் அப்படிங்கிறது. கான்ஃபிடென்ட் ஓகே தான், பாட முடியும் தான். ஆனால் அதோட ஸ்வராஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்வரம் வந்து உங்களுக்கு சேருது. இப்போ சரிகமா பாமாகரின்னு வருது, இப்போ சரி மாகன்னு வருது. அந்த மாதிரியெல்லாம் நிறைய மாற்றி மாற்றி பாமா தாப்பா அந்த மாதிரி ஸ்வரம் வந்து ஷஃபிள் ஆக ஆக அது ஒரு டோன் வைஸே அது வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். அந்த பாமா தாப்பாவோட டோன் என்னவோ அது கேட்கும். ஸோ அதை நம்ம கேட்டு தான் பாடணும். நம்ம ஓகே சரிகமா ஏறுது, பாமாகரி இறங்குது, அதனால நம்ம வாய்ஸை இறக்கிடலாம் அப்படின்ட்டு சரிகமா பாமாகரிக்கு இறக்கிடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ருதி போயிடும். ஸோ சரிகமா பாமாகரியை எப்படி பாடணும் அப்படிங்கிறத டீச்சர் நமக்கு என்ன சொல்லித்தராங்களோ அவங்களோட டோன் எப்படி வருதோ அந்த டோனை காதில் நல்லா கேட்டு இங்கே ஸ்ருதியும் கவனித்து பாடணும். அப்படி பாடினா கரெக்டாக பாட முடியும். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ டீச்சர்ஸ் கூட பாடும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது பாடுறதுக்கு, ஆனால் நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னால் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியல, எனக்கு வந்து ஸ்ருதி எங்கே போகுது, எது நான் கரெக்டாக பாடுறேன்னே எனக்கு தெரியலை அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டே வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியாது. நம்ம நினச்சிப்போம் நம்ம கரெக்டாக தான் பாடுறோம் அப்படின்னு. ஆனால் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஸ்ருதி போக தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணணும், டீச்சர்ஸோட வாய்ஸ் ரெக்கார்டிங் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை டோன் வைஸ் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாடணும். அப்படி அதுக்காக நான் தா எங்கன்னு பொசிஷன் தெரிஞ்சுக்கிட்டு தான் பாடுவேன் அப்படின்னா கூட அது கூட கரெக்ட் இல்லை. ஏன்னா தா பொசிஷன் இங்கே அப்படின்னு நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. அந்த தா இங்கே தான், கா இங்கே தான், மா இங்கே தான் அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே டக்குன்னு அந்த வாய்ஸை வந்து இறக்குவீங்க, ஏற்றுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு ஸ்ருதி போயிடும். ஒன்ஸ் ஒரு ஸ்வரத்தில் உங்களுக்கு போச்சுனாலே அது அடுத்ததையும் அஃபெக்ட் பண்ணும். அடுத்த ஸ்வரம் நீங்கள் பாடக்கூடிய ஸ்வரமையும் அஃபெக்ட் பண்ணும்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்கிறதா இருந்தாலும் ஒரு முழு நம்பிக்கையோட நம்ம டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை காதில் கேட்டு பாடணும். அதுதான் ஃபஸ்ட்டு புரிதல் வரணும். அதுக்கு நீங்கள் புக்கில் எங்கே திருப்பினாலும் சரிகம பதனிசா தான் இருக்கும், அதே மா தான் போட்டிருப்பாங்க, அதே சா தான் போட்டிருப்பாங்க, பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மற்றபடி அதே தான், அந்த ஸ்வரஸ்தானம் என்னமோ அதே தான், வெரைட்டிஸ் வரும், ரீ டூ தா டூ அந்த மாதிரி வெரைட்டிஸ் வரும். ஸோ அதனால் ஒன்றோட ஒன்று ஒரு வெரைட்டியோட இன்னொரு ஸ்வரம் சேர்ந்தால் அது எப்படி இருக்குது, இல்லை ஒரு ஸ்வரத்தோடு அது குரூப் ஆஃப் ஃப்ரேசஸாக அது இருக்கும்போது அது எப்படி சவுண்ட் பண்ணுது அப்படிங்கிறத சவுண்டு வைஸாக நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும், அந்த டோன் வைஸாக நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். இது எங்கே பார்த்தாலும் நமக்கு சரிகமா தானே இருக்குது, நமக்கு தெரிஞ்ச சரிகமா தானே அப்படின்னு பாட முடியாது, பாடக்கூடாது. ஒரு லெசனையும் நம்ம ஒரு நியூவாகவே அப்ரோச் பண்ணணும். நியூ லெசனாக ஒன்று புதுசாக கற்றுக்குறோம் அப்படி வந்து அப்ரோச் பண்ணணும். அதை இப்போ சரளி வரிசை முடிச்சாச்சு, ஜண்ட வரிசை முடிச்சாச்சு, தாட்டு வரிசை எடுக்கிறோன்னா நமக்கு அது ரொம்ப நியூவாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஜம்பிள்டு நோட்ஸாக இருக்கும். அது அங்கே போய் நான் வந்து அதே ரீதானே நான் இப்படி பாடுறேன் அப்படின்னு பாட முடியாது. டோனாக ரிசீவ் பண்ணிக்கணும். இப்போ சரி சமா காமா எப்படி சவுண்ட் பண்ணுது, டோனா அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய மிஸ்டேக்கும் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணக்கூடியதும், கரெக்ட் பண்ணணும். அதாவது வரிசைகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஒரு பொசிஷன் அதுக்கு கொடுத்துடக்கூடாது. இப்போ தான்னா தா இங்கே இருக்குது, இதுதான் தா, என்னோட பொசிஷன் ஆஃப் தா இதுதான் அப்படின்னா அது தா கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஸ்ருதி லிசன் பண்ணி ஒரு தா சொல்கிறீங்க அப்படின்னா அது தா. ஸோ அந்த ஸ்ருதியை தான் லிசன் பண்ணி நம்ம சொல்லணும். அப்போ எனக்கு எப்படி தா இதுதாங்கிற பொசிஷன் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரியும். சரளி வரிசை பாடும்போதே கூடவே கவனிச்சிட்டு வரணும். நம்ம கரெக்டாக பாடும்போது எப்படி அந்த ஸ்ருதியில் மெர்ஜ் ஆகுது அப்படிங்கிறது. நம்ம அந்த ஸ்ருதியோடு தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இருக்கணும். அந்த ஸ்ருதி தான் நம்ம டீச்சர் பாடும்போதும் அவங்க வாய்ஸ்லேயும் அந்த ஸ்ருதி தான் இருக்குது, அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் இப்போ டீச்சர் ஒரு இது எடுத்து கொடுத்தாங்கன்னா அதை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஸ்ருதியில் எடுத்து கொடுக்குறாங்க, அதை வந்து நம்மளால் கண்டினியூ பண்ணி பாட முடியணும். அதெல்லாம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்யக்கூடியது நம்மளோட டீச்சர், நம்மளோட குரு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ என்ன பாடுறாங்களோ அதை முழு நம்பிக்கையோடு கரெக்டாக அவங்கக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணி பாட கற்றுக்கணும். ஒரு 4-5 தடவை ஆனாலும் பரவாயில்லை, அது பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் அப்படி தான் பாடணும். அப்போ தான் அது டோனாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஒரு நியூ லெசன், ஒரு கீதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கீதமில் ஒரு ஃப்ரேஸாக இருக்கும். ஸோ வரிசைகள் வரைக்கும் எல்லாமே 3 ஸ்பீட்ஸ் டக்குன்னு பாடி முடிச்சிருந்தாலுமே கீதம் ஒரு நியூ அப்ரோச்சாக தான் நம்ம பண்ணணும், அதை எடுத்துக்கணும். அது ஒரு நியூ லெசன், ஃப்ரேசஸ் இருக்குது, அதுக்கான சாகித்யம் தட் இஸ் லிரிக்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி படிக்கணும், அது எப்படி சவுண்ட் பண்ணுது அப்படிங்கிறத யார் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட டீச்சர்ஸ் மூலமாக. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணக்கூடியது.